எஜுக்வெஸ்ட் பத்தி பாத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு கோர்ஸ் ஆப். ஸோ இதை பத்தி நீங்க வந்துட்டு இப்போ ஒரு வீடியோ ஆட் பண்றேன். ஸோ அதுல வந்துட்டு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதோட ஃபுல் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை எடிக்வெஸ்ட் அகாடமி or Eduquest course. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பந்தி ஸ்டைல்ல ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான சிக்கன் சில்லி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இதோட பாத்தீங்கன்னா இந்த மசாலா ஒரு துளி கூட ஊதிராதுங்க. அண்ட் டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் சில்லிக்கு கடையில இருந்து மசாலா வாங்கி போட்டு செய்வீங்க. ஆனா அந்த மாதிரி இல்லாம நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டான ஜூசியான வெளியில பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியான சிக்கன் சில்லி வந்துட்டு டேஸ்டியா செய்ய முடியும். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு நான் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸா நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சில்லிக்கு கொஞ்சம் சின்ன பீஸா எடுத்தோம்னா தான் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்பதான் நம்ம கொடுக்குற அந்த மசாலா வந்து அதோட ஃபிளேவர் எல்லாம் உள்ள வரைக்கும் இறங்கி நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சிக்கனும் பாத்தீங்கன்னா உள்ள வரைக்கும் நல்லா வெந்து நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா கழுவிட்டு என்ன பண்ணணும்னா அந்த தண்ணி இருக்கு இல்லையா அதை ஃபுல்லா வடிய வச்சு எடுத்துக்கணும். அடுத்ததா இதுல நாம பெப்பர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்க காரத்துக்கு தேவையான அளவு கூட சேர்த்தியோ இல்ல குறைச்சியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவரை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கெட்டியான தயிரா பார்த்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஒரு ரெட் கலர் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க வெளியில கடைகள்ல சாப்பிட்ற மாதிரி இந்த கல்யாணத்துல எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஆனா அந்த சில்லி வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபுட் கலர் ஆட் பண்ணாதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கலர் வந்துட்டு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரையா இருக்கணும் மசாலா. அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம வறுக்கும் போது அந்த மசாலா சிக்கனை விட்டு உதிராம இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் நான் பாத்தீங்கன்னா அப்படியே ஊற விட்டுற போறேன். நான் வந்துட்டு லஞ்சுக்கு செய்ய போறேன். ஸோ காலையிலேயே பாத்தீங்கன்னா இந்த மேரினேஷன் பண்ணி இதை வந்துட்டு நான் எடுத்து வச்சிட போறேன். மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்டா நான் பாத்தீங்கன்னா இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்றேன். இது வந்து வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இதை ஆட் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இதை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு கலந்துட்டு நம்ம இதை மேரினேஷனுக்காக ஒரு 3 மணி நேரம் விட்டுடலாம். இப்போ பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா வந்துட்டு அந்த மசாலால ஊறிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதோட இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா சிக்கன் வறுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 கடாய் வரைக்கும் எண்ணெய் ஊத்திப்பீங்க. ஆனா அந்த மாதிரி இல்லாம கொஞ்சமா எண்ணெய் ஊத்தினாலே போதும். உங்களுக்கு வந்துட்டு இந்த அளவு எண்ணெயிலேயே பாத்தீங்கன்னா நீங்க இது எல்லாத்தையுமே வறுத்து உங்களுக்கு இப்ப எந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கோ அந்த அளவுக்கே எண்ணெய் இருக்கும். அதாவது இந்த மாதிரி நீங்க மசாலா கொடுக்கும்போது சிக்கன் வந்து அதிக அளவு எண்ணெய் வந்துட்டு உறிஞ்சாது. ஸோ வந்துட்டு ரொம்பவே வந்து டேஸ்டியா இருக்கும். இப்போ நான் பாருங்க எந்த அளவுக்கு எவ்வளவு கம்மியா நான் வந்துட்டு ஆயில் ஊத்திருக்கேன். இதுலயே தான் நான் பாத்தீங்கன்னா எல்லா சிக்கனையுமே ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன். அதே மாதிரி இந்த எண்ணெய் பாத்தீங்கன்னா ரொம்ப சூடாக வந்து விட்டுறக்கூடாது. ரொம்ப சூடாயிருச்சுன்னா கேஸ் வந்துட்டு சிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க சிக்கன் போடணும். எண்ணெய் வந்து ரொம்ப கொதிச்சு அதுல நீங்க சிக்கன் போட்டீங்கன்னா உடனே வந்துட்டு கருகிரும். அதனால அந்த ஃபிளேம் கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதுல சிக்கன் பீசஸ் நம்ம போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா மெதுவா இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா மசாலா கொஞ்சம் கூட உதிராது. எனக்கு வந்து இந்த சில்லி பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியானாதான் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கொஞ்சம் இனிமே வந்துட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கிறேன். நீங்க கொஞ்சம் சாஃப்டா வேணும் அப்படின்னா இந்த ஒரு பதத்திலே நீங்க வந்துட்டு இறக்கிக்கலாம். இப்போ சிக்கன் பாத்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த சுட சுட சிக்கன் சில்லிக்கு மேல நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான பந்தி ஸ்டைல் சிக்கன் சில்லி ரெடி. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.